இந்த சிம்ம லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக அவர் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய 4ஆம் பார்வையால் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ராஜயோகாதிபதியின் பார்வை என்கின்ற இடத்தில் இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது நண்பருடைய வீடாக இருக்கிறது. அப்ப இந்த நண்பர் வீட்டில் சரி எப்ப நடக்கும்? செவ்வாய் தசையில நடக்கும். பொதுவான ஆதிபத்தியங்கள் முழுக்க நடக்கும், காரகத்துவங்கள் தசையில் நடக்கும். அப்ப இந்த ஆதிபத்தியங்கள் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவருடைய அமைப்புல இந்த மாதிரியான ஆதிபத்திய சுபர்களின் பார்வையும் காரக சுபர்களுடைய பார்வையும் இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமான இடம். ஆதிபத்திய சுவர்களின் பார்வையும் காரக இயற்கை சுவர்களின் பார்வை, காரகன்னு வேண்டாம் அப்படின்னா குழம்பேறீங்க, இயற்கை சுவர்களின் பார்வையும் இருக்கும். இங்கேயே வந்துடும். இதே இடத்துல சுக்கிரனையும் குருவையும் போட்டுறேன். இந்த இடத்துல தங்களுடைய சுபத்தன்மையின் காரணமாக 12ஆம் வீட்டினை இவர்கள் சுபத்துவப்படுத்துகிறார்கள். இப்ப இவர் நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவராக இருப்பார். நீர்னா என்ன? பாலில் தண்ணி கலக்கிறவனா கூட இருக்கலாம், பால்காரன், கப்பலில் போகிறவன். பாவக சுபத்துவத்துக்கு இப்படி தானே வர்றேன். எல்லாம் கலந்தது தானே, காம்பினேஷன்ஸ் தானே, எல்லாம் கலந்தது தானே. ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல், கப்பல் சார்ந்த அமைப்புகள், நீர், மீனவர், மீன் தொழில் செய்கின்ற ஒரு தொழிலாளி, மீன் வெட்டுகின்றவர், மீன் தொழில் செய்கின்றவர், மீன் பிடிக்கின்றவர், கப்பலில் போகின்றவர், ஆறு சார்ந்தவர், ஆறில் பரிசல் ஓட்டுகின்றவர். அவ்வளவு பேருடைய ஜாதகத்திலும் பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் அல்லது 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய், இயல்பான செவ்வாய், பாபத்துவம் இல்லாத செவ்வாய், இயல்பான செவ்வாய். இவருக்கு இங்கே பாவத்துவம் இல்லை, சுபத்துவம் இல்லை, இயல்பான செவ்வாய் தன்னுடைய பாக்கியாதிபதி பார்வையை இந்த 12ஆம் வீட்டிற்கு பயன்படும் போது கப்பல் ஓட்டுகின்றவராகவோ, அந்த இடத்துல பயணம் வந்துடுதுல, படகு ஓட்டு. சரி, கப்பல் ஓட்டுற கேப்டனுக்கும் படகு பரிசில் போடுறவனுக்கு என்ன வித்தியாசம்? சுபத்துவம் பாபத்துவம்.